ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது இந்த மாதம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏப்ரல் மாத நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, மீனத்தினுடைய நடுநாயக நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம். சனியுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை பொருந்திய நட்சத்திரம். இன்னும் சொல்லப்போனால் காமதேனுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம்னால என்னென்னா காமதேனு அர்த்தம். மடி நிறைய பாலை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பசுவின் மடி. அந்த உத்திரட்டாதி அப்படின்னாலே சூப்பர். குரு சனி சேர்ந்த ஒரு நட்சத்திரம் இல்லையா? இந்த தடவை இந்த ஏப்ரல் மாதம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னா, யூஷுவல் மார்ச் மாதம் ஒரு 3-4 தேதிக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜென்மத்தில் சனி என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ ஜென்மத்தில் சனி என்ட்ரி ஆனால் ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னா நிஜமாக ஆக போகிறது இல்லை. ஏன்னா சனி ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி சுபத்துவமாக தான் செயல்பட போகிறார். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ண போகிறார், வேலை, ப்ரமோஷன். ஒரு விஷயம் சொல்லாமல் இடமாற்றம் அப்படின்றது 100 விழுக்காடு இருக்குது. இல்லை இடத்தை மாற்றுவோமா, இந்த வீட்டை மாற்றுவோமா, வேறு வீட்டுக்கு போவோமா, வண்டி வாங்குவோமா, ட்ரெஸ்ஸு வாங்குவோமா, இந்த மாதிரி வாங்குவோமான்றது மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர, ஏன்னா 2ஆம் இடத்துல யார் வரப்போகிறா, சூரியன் வரப்போகிறார். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணக்கூடிய நட்சத்திரமாகவும் லைட்டாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமும் இருக்குது. கொஞ்சம் நைட்டெல்லாம் தூங்க மாட்டீங்களோ, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைறதுக்கு 100க்கு 150 விழுக்காடு இருக்குது. ஏன் அப்படின்னா 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களோட வீட்டில் போய் 2ஆம் வீட்டு அதிபதி அவர் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. ஸோ அதனால் கொஞ்சம் பல்லு சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் அண்ணன்மார்களாக இருந்தால் அவர்கிட்ட கொஞ்சம் பஞ்சாயத்தெல்லாம் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் அப்படின்னாலே இளைய சகோதரன். ஸோ இளைய சகோதரன் நீங்கள் யாரெல்லாம் தம்பின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் யாரெல்லாம் அண்ணன், சனினாலே மூத்த சகோதரன். ஸோ இதனால் இந்த நீங்கள் தம்பின்னு சொல்கிறவங்களும் சரி, நீங்கள் அண்ணன் சொல்கிறவங்களும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துடைய அமைப்பு இருக்குது. ஓகே, அப்போ நல்லது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாமே நல்லது நடக்குது. ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நிறையா பேர் கோவில் குளம் சுற்ற போகிறீங்க, குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு மாதிரி தூள் தமாக்கா பண்ண போகிறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிரக சேர்க்கை அப்படின்றதே பார்க்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம்ல சமூகம், சொசைட்டி, ஸோ ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இதெல்லாமே இயங்க போகிறது. அப்போ ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோட சுற்ற போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் இருக்க போகிறீங்க, அந்த வட்டத்துக்குள் இருக்க போகிறீங்க. நிறைய நட்புகளோட ஒரு பரிமாற்றம் அப்படின்னு நிகழப்போகிறது. சமுதாயத்தோடு ஒரு பரிமாற்றம் நிகழப்போகிறது. சோசியல் சர்வீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்க போகிறீங்க. சனி குரு வீட்டில் உட்காந்தாலே சுபத்துவமாக இயங்கும் போது என்ன ஆவார் அப்படின்னா, நிறைய சோசியல் சர்வீஸை உங்களுக்கு தூண்டி விடுவார். அதுவும் எஸ்பெஷலி கோவில்களுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி விடுவார். அதெல்லாம் இந்த முதல் 15 மாதங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழப்போகிறது. அடுத்த 15 மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சமடையக்கூடிய அமைப்பு. அதுவும் அவர் யார் அப்படின்னா, உங்களுடைய 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி உச்சமாதல் நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். எனக்கு தெரிஞ்ச 6ஆம் அதிபதி உச்சமாதல் அப்படின்றது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா வேலை மாற்றம் கொடுப்பாரு, அடிமை தொழிலிருந்து சொந்த தொழிலுக்கு தள்ளி விடுவார். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குண, ரோக, சத்ரு, வியாதி, இதெல்லாம் கொஞ்சம் கடன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஹாஸ்பிட்டல் கட்டி போயிட்டு வர்றது, ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு வர்றது, உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்கான தன்மையெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவார். இல்லை ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுப்போமா, மருத்துவ காப்பீடு படுவோமான்ற மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயத்தை மண்டையில் யோசிக்க வைப்பார். 6ஆம் அதிபதி உச்சமாகும் போது என்ன ஆகும்னா, வம்பு வழக்கு, தேவையில்லாத போட்டி, பொறாமை, இதெல்லாம் கிரியேட் ஆகிடும். ஆனால் அது அப்படியே பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாவே துலாமோட விட அவர் இங்கே உச்சமடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த ஆங்கிளில் இப்படி போகிறனால கண்டிப்பாக தவிடுபடி ஆகிடுவாங்க. அவங்களுடைய எதிரிகள்லாம் தவிடுபடிவாங்க. கடன் அடைவதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. ரொம்ப ரொம்ப நல்ல பீரியட் தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கிறது. எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, போயிட்டு வர இடத்துல இருக்கிறது, தேவையில்லாத ரோடு கடையில் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தலைவலி, டென்ஷனு, கொஞ்சம் படபடப்பாக இருக்கிறது, ஒரு மாதிரி தேவையில்லாமல் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, அதெல்லாம் ஆஃப்டர் 15க்கு மேலே இருக்கும். முதல் 15 எப்படி இருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸோட கூட போகிறீங்க. நான் தான் சொல்கிறேன், சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரப்போகிறது. ஸோ சமூகத்தோடு ஒரு இணக்கம் இருக்கும்போது நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. 7.5 சனி எனக்கா ஜென்மச்சனி அப்படின்ற மாதிரிலாம் காலத்துக்கு நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அடுத்த வருஷம் தான் எனக்கு தெரிஞ்ச ஜென்மச்சனிலாம் ஓரளவுக்கு உங்களை படுத்தும். இந்த வருஷம்லாம் நல்லா தான் இருக்கார் சனி, கவலைப்பட வேண்டாம். ஒரு 3 வருஷமே எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. சனி குருவோட வீட்டில் சுபத்துவமாக தான் இருக்காரு, அதனால பெருசாக ஒன்றும் பாதிக்க மாட்டார். சரி, ஓகே. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம்
யாரை பிடித்துக் கொள்ளலாம்? கண்டிப்பாக முருகன் வழிபாடு தான். முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கணும். இன்னும் பழனிமலை முருகன்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் தான் மேஷம் அப்படின்ற வீடு. ஸோ அந்த 2ஆம் வீட்டில் போய் வந்து 6ஆம் அதிபதி உச்சமடையும் போது அவரை தான் பிடிச்சிக்கணும். ஸோ பழனிமலையில் வந்து வைத்தியநாத கோலம்னு ஒன்று இருக்கும், வைத்தியர் அலங்காரம் இருக்கும். அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க, இல்லை அந்த வந்து நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம். அதை விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த பலனை கொண்டு வந்து தரும். அதுவும் நரசிம்மமூர்த்தி, சோளிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து நீங்கள் வந்து பார்க்குறது, நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது, நரசிம்மருடைய காயத்ரியை கேட்குறது, கோயிலுக்கு போனால் நரசிம்மருக்கு ஏலக்காய் மாலை போடுறது, இதெல்லாம் பண்ண உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 5 கிரகத்துடைய சேர்க்கையும் சரி, அப்படியே மாறக்கூடிய அந்த சூரியனுடைய பெயர்ச்சியும் சரி, ஓரளவுக்கு நல்ல விதமான பலனை மட்டுமே கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்.